கேட்கும்போது பேதுரு வந்து முந்திக்கிட்டு ஆன்சர் பண்ணுவார். அதே போல் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவனே, பாக்கியவானா இருப்ப நீனு அப்படின்னு சொல்லி அவரை கூட வாழ்த்தியிருக்கிறாரு. அதே போல் பீட்டர் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை வந்து அறைய போடுறாங்க, கிராஸில் கொடுக்க போகிறாங்க, நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துருவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லும் போது, இல்லை இல்லை உங்களெல்லாம் அப்படி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ அவ்வளோ க்ளோஸு. ஏசப்பாவுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா, உங்களுக்கு அப்படிலாம் நான் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினான். ஸோ அப்படிப்பட்ட க்ளோஸாக இருந்த ஒரு சீஷன் தான் யார் அப்படின்னா நம்ம பேதுரு. நீங்கள் இப்போவே யோசிப்பீங்க, இப்படிலாம் நம்ம கூட பழகிறவங்க நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் அப்படிலாம் இருப்பேன், இப்படிலாம் இருப்பேன், அப்படிலாம் இருந்திருப்பேன், நான் உன்னை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ பீட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பாவை தேவ சித்தத்தின்படி பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பிறகு இவன் வந்து 67வது வசனத்தில் பார்த்தோன்னா, குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு ஏசப்பாவை பிடிச்சிட்டு போய் அவரை நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை என்ன சொல்லி கிராஸில் அவரை அறையலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே. ஸோ அப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவன் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். யார் சொல்கிறாங்க அப்படின்னா 66th வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பிரதான ஆசாரியனோட வேலைக்காரி, சரியா, அவள் வந்து பார்த்து இந்த மாதிரி சொல்கிறான். இவனும் வந்து அந்த ஏசப்பா கூட இருந்த ஒருத்தன் தான் அப்படின்னு சொன்ன உடனே பீட்டர் என்ன சொல்கிறான், நல்லா கவனிங்க. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. ஸோ அவள் வந்து நீயும் ஏசப்பா கூட ஏசு கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு டைம் மறுதளிச்சிட்டான். இல்லை, நீ சொல்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நல்லா கவனிங்க. தி பீட்டர் ஹூ வாஸ் க்ளோஸ் டு ஜீசஸ், ரொம்ப க்ளோஸாக இருந்த பீட்டர் வந்து எப்படி சொல்கிறான், மறுதளிக்கிறான். மறுபடியும் அந்த வேலைக்காரி விடலை. மறுபடியும் அவன் சுற்றி நின்றவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறா, இவன் வந்து அவங்க கூட இருந்தது தான் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும் போது அப்போவும் எனக்கு தெரியாது, மறுபடியும் மறுதளிச்சிட்டான். சரியா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சுற்றி நின்றவங்க எல்லாம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இவன் வந்து யாருன்னா அவர் கூட இருந்த ஒருத்தன் தான். ஏன்னா அவரும் கலிலேய, இவங்க 2 பேரோட பாஷை கூட என்னது, பேச்சு கூட என்னது சேமாக இருக்குது, உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள் அப்படின்னு சொல்லி, உன்னோட பேச்சும் அவரோட பேச்சும் சேமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான், பேதுரு வந்து